செய்கின்றோமோ, எதுக்குள்ளாக நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதோட பெஸ்ட் லெவலா நாம் இருக்க வேண்டும். இப்ப சில பேருக்கு வீடு கட்ட வேண்டியது ஒரு பெரிய அவங்க கொடுத்திருக்கிற கிருபையா, அந்த வீடு பண்றது இப்ப பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் வேறு விதத்துல மாறிவிட்டு இப்போ நடக்கிறத போல இப்போ நம்ம ஸ்கொயர் டைப்ல ஒரு சாதாரணமாக பில்டிங் எல்லாம் இப்போ கட்டுவது கிடையாது. ரொம்ப ஆர்கிடெக்டல் டிசைன்ஸ் வேறு விதமாக மாறிவிடுச்சு. ரொம்ப அழகாக பில்டிங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டார்கள். அது போல நம்மளுடைய யோசனை என்னன்னாக்கா, அது எப்படி பண்ணுவதுன்னு சொல்லி இன்னும் நம்மளை கட்டுவதுக்கு நேராக ஒப்பு கொடுக்க வேணும். இன்னும் பெஸ்டாக மாற வேணும். நாளுக்கு நாள் நான் இன்றைக்கு இருக்கிறத போல நான் இருக்குவது கிடையாது. நேற்று நான் எப்படி இருந்தனும் அதுக்கப்புறம் இன்னும் கீழே போவது கிடையாது. இன்னும் அதிகமாக நான் வளர வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மளுக்குள்ளாக யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நான் பெஸ்டா இருக்கிறேன், இன்னும் நாளைக்கு இன்னும் பெஸ்டாக ஆக வேணும்னு சொல்லி நம்ம இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யோசிக்கிற போது இந்த செமஸ்டர்ல இவ்வளவு மார்க் நான் எடுத்திருக்கேன், அடுத்த செமஸ்டர்ல இன்னும் அதிகமாக மார்க் எடுக்க போறேன், இன்னும் அதிகமாக நான் என்ன பண்ண போறேன், படிக்க போகிறேன்னு சொல்லி நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஊக்கப்படுத்தி பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளாக நம்ம இருப்போம்னு சொன்னா, நீங்க பரிசுத்தாவியானுடைய உதவி எடுத்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தாவியானவர் உங்களை மீண்டும் மீண்டுமாக உங்களுக்கு மேலே கொண்டு போவார். நீங்க எங்க இருக்கிறீர்களோ, நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, எங்க இருந்தாலும் சரிங்க, நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஏன்னாக்கா அதனாலதான் போன மாதம் முழுமையாக பரிசுத்தாவியானவர் குறித்து நாம் தியானித்துக் கொண்டே வந்தோம். பரிசுத்தாவியார் யார், அவர் என்ன பண்ணுவார், என்ன செய்வார், வரும்போது என்ன கொண்டு வருகிறார், நம்மளோட வந்த பிறகு நம்மளுக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு சொல்லி முழு மாதமே பரிசுத்தாவியானுடைய மாதம் சொல்லி அறிவித்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையுமே நம்ம கவர் பண்ணிவிட்டோம். ஆண்டவர் அந்த கிருபையை நம்மளுக்கு கொடுத்தார். இத போல நீங்கள் உண்மையாகவே அது நோட்ஸ் மட்டும் எடுத்துருந்தீங்க வைங்களேன், உங்களோட வாழ்க்கை இப்ப இருக்கிறத போல இருக்காது. அது கண்டிப்பாக அது மாறி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாவத்திலிருந்து வெளியே வர ஆண்டவர் கிருபை கொடுத்திருப்பார். ஆனா ஆண்டவர் நீங்க ஜெபிக்க மறந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கை எப்ப இருக்கிறதோ அதே போலதான் மாற விடுகிறது. ஆனா பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜாவின் பிள்ளைகளா நாம் இருக்கின்றோம். நம்முடைய தேவன் நீங்க நினைக்கிறத போல ஒரு சாதாரண தேவன் கிடையாது. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரோட வாழ்க்கையாக போல இருக்கும். நிறைய சொகுசு இருக்கிறத போல, நிறைய ஆஸ்தி இருக்கிறத போல, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறத போல அவங்க காணப்படுவார்கள். அவங்கள்ட்ட கார் இல்லாம இருக்கலாம், அவங்கள்ட்ட கார் இருக்கலாம், வண்டிகள் இருக்கலாம். அதை நீங்க யோசிப்பீங்க, ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க, எங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க யோசிக்கின்ற போது எல்லாருக்கும் ஆண்டவர் என்னன்னா அந்த கிருபையை கொடுக்கிறார், அந்த தாளனை கொடுத்திருக்கிறார். எப்படி மேல வர முடியாது அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னன்னாக்கா ஒரு பாவத்துல இருந்து இல்லைன்னு சொன்னால் அந்த வியாதியில இருந்து மேற்கொள்ள முடியாத ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மளுக்கு வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. உங்களுடைய நேரத்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட கொடுக்குவது கிடையாது. அதுவும் அது நம்முடைய ரெஸ்பான்சிபிள் மட்டும் கிடையாது. நம்முடைய காசு மட்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்து காணிக்கைகளை மட்டும் போட்டுவது மட்டும் ஆண்டவருக்கு பெரியம் அல்ல. ஆனால் நம் முழு மனதோட நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கட்டி வெளுக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த பெரிய கிருபையை நம்மளுக்கு கொடுக்கின்றார். இதெல்லாம் என்னன்னாக்கா இது ஒரு சின்ன விஷயங்கள் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த காரியங்களை நாம் சொல்லி வருகிறோம். இது நம்மளுக்கு பரிசுத்தமான ஒரு காரியத்தை குறித்து நாம் சொல்ல வருகிறது. இப்போ இந்த பரிசுத்தம் என்பது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க எந்த வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, படித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நம்ம எங்க போய்கொண்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நம்ம எங்க இருக்கின்றோமோ, நம்மளுடைய எங்க காரியங்கள் இருந்தாலும் சரி, நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார். பரிசுத்தமா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டுடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வெளிச்சம் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது காரணம் நாம் புரிந்து கொள்ள வேணும், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரா, நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுகிறோமா. இது எல்லாரும் இருக்கும் போது கிடையாது. நாம் யாரும் இல்லாத தனிமையாக இருக்கின்ற போது நாம் பரிசுத்தமாய் நாம் வாழுகின்றோமா, நம்ம எந்த மாதிரி காரியங்களை நாம் யோசிக்கின்றோம், யாரும் இல்லாத போது நம்ம எந்த மாதிரி காரியங்களை நாம் பார்க்கின்றோம், எந்த மாதிரி யோசனைகளுக்குள்ளாக நம்முடைய போன்கள் போகிறது, எந்தெந்த மாதிரி காரியங்களை நாம் மறித்து காரியங்களை பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். நேற்று தினத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை வந்தது. என்னன்னாக்கா, எல்லாரும் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், நல்லவங்களை போல எதுவுமே இல்லாத போல எல்லாமே நல்லவங்களா காணப்படுவாங்க. ஆனா யாரும் இல்லாத போது
நம்ம என்ன காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்க வேணும்னு சொல்லி அது சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அது மாறிவிடுகிறது. நம்ம எல்லாரும் இருக்கும் போது நம்ம ரொம்ப நல்லவங்களை போல நாம் காணப்படுவோம். ஆனால் தனிமையாக 2 பேர் மட்டும் இருக்கிற போது ஒருத்தர் மேல ஒருத்தர் இந்த மாதிரி அந்த மாதிரி, அவங்கள பத்தி இப்படி தெரியுமா அவங்கள தெரியுமா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம பேசக்கூடாது. நம்ம ஆண்டருக்குள்ள நாம் இருக்கின்றோம். ஏன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த யாரை பத்தி நம்ம பேசுகின்றோமோ இல்லைன்னு சொல்லி எப்படி நாம் நடக்கின்றோமோ எல்லாவற்றையும் நம்மளை ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை கடைசி காலத்துல நியாய தீர்ப்புல கொண்டு வருவார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியங்க. நீங்க நினைக்கல யாரும் உங்களை பார்க்கல, ஆண்டவர்கிட்ட தான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்கா ஆண்டவர் மன்னிச்சிருவார். உண்மைதான், ஆண்டவர் உங்களை மன்னிப்பாரு தான். ஆனா எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாரு, நியாயத்தீர்ப்பு நாள்ல வருகிறது. நம்ம நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவத்துல இருந்து வெளியே வர நம்ம பிரயாசிக்கணும். எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்டியா நீ எவ்வளவு சண்டை போட்டு எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணி எவ்வளவு காரியங்களை பண்ணாலும் அதை செய்ய முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும், பரிசுத்த ஆவியானவர் நீங்க வாழ்க்கையில வர வைக்கின்ற போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிக்கு முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை கீறி போடும். ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இங்க வசனம் இப்படியாக நம்ம சொல்லப்படுகிறது, பரிசுத்தமானது யாவா இருந்தாலும் நாய்களுக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்லி. இங்க சொல்லும் போது உங்க பக்கத்துல இருக்கிற நாயின்னு சொல்ல வரல, நானு கவனமாயா உங்களுக்கு பக்கத்துல இருக்கு நான் சொல்ல வரல. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, உங்க நண்பர்களை பார்த்து யாரையும் பார்த்து நம்ம சொல்ல வரல. இங்க என்ன சொல்லணும்னா, பரிசுத்தமான காரியங்கள் யாவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது என்ன நம்மளுக்கு சொல்ல வருதுனாக்கா, இது லிட்டரலாக நம்மளுக்கு ஒரு காரியங்களை யோசிக்கும் போது பரிசுத்தமான நாய்க்கு போடக்கூடாது. ஆனா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கின்ற போது, நாம் பரிசுத்தமா இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை நாய் போல இருக்கின்ற ஜனங்கள்கிட்ட நீங்க அர்ப்பணிக்க கூடாதுன்னு சொல்லி இன்னொரு வார்த்தை இப்படியாக சொல்லப்படும். எப்படிங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க, அந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை நீங்கள் பிரியப்படுத்த முடியாத நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தத்தை நீங்க விட்டு விடுவீர்கள். நீங்கள் பரிசுத்த உள்ளவர்களாக நீங்க இருக்கிறீங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லுங்க. நிறைய பேர் நான் தூக்கத்துல எழுப்புறதுக்கு வேற எந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எனக்கு நல்லா தெரியும், குளிர்னால உங்களுக்கு தூக்கம் வருகிறதுன்னு சொல்லி அறிந்திருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த தாழ்மையை குறித்து நம்ம பார்க்கின்றோம். இது செகண்ட் டாபிக்காக மாறுகிறது. செகண்ட் டாபிக் எப்படியாக மாறுதுன்னா, நம்ம தாழ்மை குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்க போகிறோம். எனக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால மீண்டுமாக ஒரு ஸ்பீடா தான் சொல்ல போகிறேன். அதனால நீங்க குறித்து வைத்துக் கொள்ள கேட்கின்றோம். எவ்வளவு பேர் நீங்க குறித்து வச்சு கொண்டிருக்கிறீர்கள்? எழுதி வச்சிருக்கிற வசனத்தை எழுதி வைக்கிறேன் சொல்லுங்க. கை வைத்துங்க. 1 2 3 4 5. ஒரு பைபிள் வச்சு எழுதி வைக்கிறியாப்பா? அவருடைய மூளையில இருக்கிற மெமரியில அவர் ஸ்டோர் பண்ணிருக்கார். நீங்கள் எழுதி வைத்திருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நீங்க வீட்டுல போய் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். நம்ம எங்க இருந்தாலும் சரி, எந்த காரியம் நம்ம பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, நாம் தாழ்மை உள்ள ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுக்குள்ளாக என்னன்னாக்கா பெருமை என்று சொல்லி வந்துடக்கூடாது. இப்போ நம்மளுக்குள்ள கோபம் வருதுன்னு வைங்களேன், அப்படின்னு சொன்னாரு என்னன்னாக்கா, நம்ம ரொம்ப பெஸ்டாவும் இருக்கிறத போல, என்ன போல இவங்கெல்லாம் யார் நம்மளுக்கு சொல்றது அப்படின்னு நம்ம யோசித்து விடுகிறோம். நம்மளுக்குள்ள பிச்சைகள் கோவம் வருது, இல்ல மற்ற காரியங்கள் நம்ம வருகிறதுனா நம்மளுக்குள்ள பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம்.
ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுக்கு பெருமை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை குறுகின போல, பிரயோஜனம் இல்லாத போல, ஆசீர்வாதம் இருக்கிற போல காணப்படும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போய்விடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள். அதுதான் நம்ம வசனம் சொல்லப்படும் போது அந்த யாக்க போல, அதாவது அந்த தமிழ்ல சொல்லும் போது நுகத்தை சொல்லுவார்கள். இந்த நுகம் என்பது நீங்க பாருங்க, இந்த கழுதை மேல, இந்த ஆக்ஸ் மேல, இந்த மாடுகள் மேல எடுத்து வைப்பாங்க. நுகங்களை பார்த்திருக்கிறீங்களா? நுகங்கள்னா என்ன? இந்த மாடுகளுக்கு முன்னாடி கழுத்து மேல வைத்திருப்பார்கள். இந்த வெயிட்டை வச்சு 2 மாடை வைத்து அந்த 2 மாடு நடுவுல இந்த கழுத்து மேல அந்த கட்டியை வைத்திருப்பார்கள். அந்த கழுத்து மேல கட்டை வைத்த பிறகுதான் என்ன பண்ணலாம், அந்த வண்டி இழுத்துன்னு போறதுக்கு அது ஒரு பவர் கொடுக்கும், அது கொண்டு போக முடியும். இது யார் வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, மாடே போயிட்டு நீ இங்க வை அப்படின்னு சொல்லி அது கையை வச்சு அது முதுமையில வைக்க அதுக்கு முடியாது. அது யார் வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஓனர் ஆகட்டும், தலைவர்கள், அவருக்கு இன்சார்ஜா இருக்கிறவங்க அப்புறம் அவங்க தான் செய்வாங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம மேல ஒரு பாரம் யார் வைக்க முடியும்? யாராவது தான் வைக்க முடியும். நம்ம மேல ஒரு பாரம் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா, அது இந்த பிரச்சனை எதால வந்துச்சுன்னு சொன்னா நம்மளால நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அது நல்லவங்களும் வைக்கலாம், தீமையானவங்களும் வைக்கலாம். அது போல இந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, பிசாசானவங்களும் அந்த மாதிரி காரியங்கள் நம்மள மேல வைத்து விடுறான். ஆண்டவர் என்ன பண்றா, அவருடைய ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, நீங்க கவலைப்படாத, பாரத்தெல்லாம் என்ன பண்ணுங்க என்கிட்ட கொடுங்க, நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்க முடியாத உங்களை படித்தேன், உங்களுடைய வாழ்க்கை உள்ள சந்தோஷமா இருக்க வேணும், நீங்க மகிழ்ச்சியோட இருக்க வேணும், இந்த உலகத்தை நீங்கள் இன்பத்தோட அனுபவிக்க வேண்டும் தான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் இந்த உலகம் படிக்கப்பட்டிருந்தது. ஆனா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது என்று சொன்னால், நீங்கள் நுகத்தை, தலையை யார்கிட்ட கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு விதத்தில் நீங்க தலையாட்டி கொண்டிருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் போகும் என்று சொன்னால் நீங்கள் வேறு மனுஷர்களாக மாறப்படுவீர்கள். நீங்க அந்த பாவத்தை மீண்டும் மீண்டுமா செய்கிற பாவத்தை நீங்க ஆண்டவர் மூலியமா நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை பாராட்டுவார். அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார்.